கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாறுதலாக முடிய செய்ய என்னாலே முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சூழ்நிலை இப்படியே இருக்கிறதே, என் கஷ்டம் மாறாமல் அப்படியே இருக்கிறதே என்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய நிலைமை மாறாதா, என்னுடைய குடும்பம் மேன்மையான ஒரு இடத்திற்கு வராதா என்று நீங்கள் ஏக்கத்தோடு கூட இருக்கலாம், ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். என்னாலே முடியாது என்பது எதுவுமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூசான் என்கிற ஒரு நகரம் கலங்கி போய் இருக்கிறது. சூசான் நகரத்தில் இருக்கிற யூத குல மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நகரமே கலங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டாயிற்று. ராஜாவிடத்திலிருந்து உத்தரவு வந்துவிட்டது. ஒரே நாளில யூதர்கள் எல்லாரும் கொன்று குவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உத்தரவை, அந்த செய்தியை கேட்ட எல்லாரும் கலங்கினார்கள், எல்லாரும் திகைத்தார்கள். இது என்னமாய் முடியுமோ என்று எல்லாரும் பார்க்க ஆவலோடு இருந்தாங்க. புறஜாதி மக்கள், யூதர்களுக்கு விரோதமாய் இருக்கிற மக்கள், இது என்னமாய் முடியுமோ என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். மொர்தெகாய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்கள், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் எல்லாவற்றையும், ஆபத்தான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு நேராக வந்து கொண்டிருந்தது. அந்த ஆபத்தான சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார். அதனால்தான் அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். யூதர்களுக்கு விரோதமாக வந்த அந்த ஆபத்தை அப்படியே எதிரி பக்கமாக திருப்பி விட்டார். எந்த ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினானோ அந்த ஆமான் வீழ்த்தப்பட்டான். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான அந்த எதிரி வீழ்த்தப்பட்டான். ஆண்டவர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார், மாறுதலாய் முடிய பண்ணினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி வர்றாங்களா, உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, அநியாயமா உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா, அநியாயமா உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிறார்களா, பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். எஸ்தர் ராஜாத்திக்காக இறங்கி கிரியைகளை நடப்பித்த ஆண்டவர், மொர்தெகாய்க்காக இறங்கி கிரியைகளை நடப்பித்த ஆண்டவர் உங்களுக்காகவும் இறங்கி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க மட்டும் பயப்படாதீங்க. எவ்வளோ பேர் எழும்பி வந்தாலும் சரி, கர்த்தரை தாண்டி தான் உங்ககிட்ட வரணும். ஏன்னா அவர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆயிரமான தேவதூதர்கள் புடைசூழ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேராபின்கள் கெராபின்கள் போற்றுகிற விதத்துல
அவர் உங்க கூட இருக்கிறார். சாதாரணமாக அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றார். அவருடைய விசேஷித்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கோ, ஏதாவது ஒரு நஷ்டமோ வரணும் அப்படின்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம வராது. அதனால பயப்படாதுங்க, கலங்காதுங்க. நம்ம ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எப்படிப்பட்ட ஒரு இடையூறாய் இருந்தாலும் சரி, அதை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவார். மலை போல பிரச்சனை வந்தாலும் சரி, அப்படியே பனி போல அதை உருகி போக பண்ணுவார். நம்ம ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. அவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். அதனால நீங்க பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. யூதர்களுக்கு விரோதமா எழும்பி வந்தவர்களை நான் ஒன்றும் இல்லாம பண்ணேன். அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினேன். இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். எதற்காக என்றால், உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கும் செவிக்கிறேன். உங்க கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால பயப்படாதுங்க, திகையாதுங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, நீங்க காலங்களை மாற்றுகிற தேவனப்பா, சமயங்களை மாற்றுகிற தேவன். இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்களை கர்த்தர் நீங்க சந்தித்து ஆண்டவரை மாறுதலாய் முடிய பண்ணி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.